அன்பார்ந்த சகோதரர்களே, எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அவதூறின் ஆபத்துக்கள். இன்னைக்கு இந்த அவதூறை பற்றி பல்வேறு விதமான மக்கள் தெளிவாக இல்லாமல் தாங்கள் எதை பேசுகிறோம் என்பதை புரியாமல் கேட்பதையெல்லாம், அவர்களுக்கு வருவதையெல்லாம், அவர்கள் படிப்பதையெல்லாம், இப்படி எது எல்லாம் அவர்களை நோக்கி வருகிறதோ அவை அனைத்தையும் மக்கள் மத்தியிலே பேசக்கூடியவர்களாக, பரப்பக்கூடியவர்களாக இன்னைக்கு நமக்கு மத்தியில் ஏராளமான மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். முதல்ல அவதூறுனா என்ன, அவதூறுக்கும் புறத்திற்கும் வித்தியாசம் என்ன என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, அத்ததுரூன மல் கீபா, ஒரு நபர் இல்லாத ஒரு நபரை பற்றி புறம் பேசுதல் என்றால் என்ன, அதை பத்தி நீங்க என்ன கருதுறீங்க என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்போது சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹும் அவனுடைய தூதரும் நன்கறிந்தவர்கள் என்று சொல்றாங்க. சொன்னவுடன் அப்போது நபிகளார் மக்களுக்கு மத்தியிலே சொல்றாங்க, ஸிக்ருக அஹாக மா யக்ர, உங்களுடைய சகோதரன் அவன் இருக்கிறான்ல, அவன் வெறுக்கின்ற ஒன்றை நீங்கள் கூறுவதாகும். நம்ம கூட உள்ளவங்க யாராக இருந்தாலும் அவன் இதை சொன்னால் வெறுப்பான், அதை சொன்னால் வெறுப்பான், இப்படி சொன்னால் வெறுப்பான் என்று எதை அவன் வெறுக்கிறானோ அதை கூறுவது என்பது புறமாகும் அப்படின்ற சொல்றாங்க. இப்போது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அப்ப ரைத்த இன்கான ஃபி அஹி மாகுல், நான் சொல்ற ஒண்ணு என்னுடைய சகோதரன்ட்ட இருந்தாலுமா, நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், அவன் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டான், அப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டான், இந்த ஒரு தீமையை செஞ்சிட்டான், இது போன்ற அவன் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சொன்னேன்னா இது புறமா என்று கேட்கிறாங்க. அப்போ கேட்கும் பொழுது அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, இன்ன கானஃபி மாத்தக்குல், அவன் விஷயத்துல எதுவா இருந்தாலும் நீ எதை சொல்றியோ அது புகழ்ந்தான் என்று சொல்லிட்டு அதற்கு பின்பாக சொல்றாங்க, அவனிடத்தில் இல்லாத ஒன்றை நீ சொல்லிவிட்டால், உன்னுடைய சகோதரனும் அந்த விஷயமே கிடையாது, அவன் அதை செய்யவே இல்லை, செய்யாத ஒன்றை செய்து விட்டான் என்றோ, அல்லது அவனை பற்றி நாம் ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டோம் என்று சொன்னால், அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபக்கத் பஹதஹு, நீங்கள் அவனை பற்றி அவதூறு சொல்லிவிட்டீர்கள். இருப்பதை, நம்முடைய சகோதரன் இருப்பதை, அவன் வெறுக்கக்கூடிய விஷயத்தை அவன் இல்லாத போது சொல்வது புறம். நம்முடைய சகோதரன் அவனிடத்திலே இல்லாத ஒன்றை அவன் இல்லாத போது சொல்லக்கூடியது அவதூறு. இருக்கிற விஷயத்தை இருக்கும் போது சொல்றதுங்கிறது புறம், இல்லாத ஒன்றை அவன் இல்லாத போது சொல்வது என்பது அவதூறு. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப நாம் இதுல பார்க்க போறது அவதூறு, இல்லாத ஒன்றை சொல்றது. இன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல இருக்கு, ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் இருந்து கொண்டே இருக்குது. தெரியாமல் கோபத்தில், ஆத்திரத்தில், நம்முடைய உணர்ச்சிகளை கொட்டும் விதமாக, மற்றவர்களிடத்திலே பாரத்தை இறக்கும் விதமாக பல்வேறு நிலைகளில் இது போன்ற விஷயங்களை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். உதாரணத்திற்கு பாருங்க, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே ஒரு சண்டை வருகிறது. இப்படி சண்டை வரக்கூடிய பட்சத்துல ஒரு சண்டை இப்படி ஆரம்பிக்குன்னு வச்சுக்கோங்களேன், மாதம் மாதம் கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் என்பது வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, சமையல் பொருட்களுக்கு, சமையல் எரிவாயுக்கு என்று எல்லாவற்றிற்கும் கொடுக்க வேண்டிய, தன்னுடைய மனைவிடத்தில் ஒப்படைக்க வேண்டிய பொருளாதாரம் வேலையின் காரணமாக, வேலை செய்யக்கூடிய இடத்தின் காரணமாக தவறு கொஞ்சம் உள்ள வாங்கல, 3வது 4வது வருஷத்துலாம் கொஞ்சம் கேப் இருக்கதான் செய்யுது, கொஞ்சம் உள்ள வாங்க. அப்போ
வேலை செய்யக்கூடிய இடத்தில் கொடுக்கவில்லை, அல்லது கஷ்டப்பட்டிருந்து வரக்கூடிய அந்த தொகை என்பது கொஞ்சம் தாமதமாக வருது, இப்படி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில வீட்டில் சொல்றோம்மா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இன்னும் கம்பெனியில் இன்னும் வேலை செய்யக்கூடிய இன்னும் அமௌண்ட் போட்டு விடல, போட்டு ஒன்று எடுத்துறேன், இல்லை வேற ஏதாவது இப்படி ஒரு காரணங்களை சொல்லும் போது திடீரென்று மனைவிமார்கள் கோபப்பட்டார்கள் என்று சொன்னால், அல்லது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அழுத்தம் கொடுக்கணுமே, நாளைக்கு வீட்டு ஓனர் நிற்பாரு, கரண்ட் பில் கட்டலன்னு சொன்னா ஃபீஸ் பிடிங்கிருவாங்களே, இப்படின்னு ஒவ்வொரு இடத்தில் உள்ள அழுத்தத்தை வைத்து கேட்டு வாங்கிடக்கூடாதா, இப்படி வாங்கிடக்கூடாதா, அப்படி வாங்கிடக்கூடாதா, யார்ட்டே வாங்கி தரலாம்ல, இது போன்ற வார்த்தை பிரயோகங்களை, இது போன்ற விஷயங்களை, இவர்களிடம் உள்ள மன அழுத்தத்தை தன்னுடைய கணவர் அங்கு சந்தித்து வந்த மன அழுத்தத்தின் காரணமா ரெண்டு பக்கமும் இப்ப சண்டை ஏற்பட்டு ரெண்டு பேரும் வாய் சண்டை, வார்த்தையகராறு, இது போன்ற விஷயங்கள் செய்து அதற்கு பின்பாக கணவன் ஒரு இடத்திலும் மனைவி ஒரு இடத்திலும் இருந்து கொண்டு தங்களுக்குள் பேசி முடிவெடுக்காமல் மனைவியாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய தாயிட்டே தன்னுடைய சகோதரிட்டையோ மாதம் ஜனவரி மாதம் ஆரம்பிச்சு, பிப்ரவரி மாதம் ஆரம்பிச்சு, மார்ச் மாதம் ஆரம்பிச்சு, ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதி ஆனால் நான் இவர்கிட்ட கஷ்டப்பட்டே காசு வாங்க வேண்டியது இருக்குது. சம்பளம் கேட்கக்கூடிய வரக்கூடிய சம்பளத்தை கேட்டு நான் ஏதோ என்னுடைய பர்ஸில் என்னுடைய வீட்டுக்கு நான் சேர்க்கிற மாதிரி கேட்டு வாங்க வேண்டியதா இருக்குது. எல்லா மாதங்களிலும் இது போன்று அவர் செய்து கொண்டிருக்கிறார், காசையே கொடுக்க மாட்டேங்கிறாரு சரியா என்று ஒரு மாதம் நடந்த நிகழ்விற்காக, அந்த நாள் நடந்த சண்டைக்காக ஒவ்வொரு மாதங்களும் எங்களுக்கு இப்படிதான் நடக்கிறது என்று அவரிடத்தில் இல்லாத ஒன்றை சொல்லும் பொழுது இது அவர்களுடைய வரிசை கொண்டுள்ளது. ஒரே ஒரு நடந்துச்சு, ஆனால் எல்லா மாதங்களும் இப்படிதான் நடக்குது, எல்லா மாதங்களும் சண்டைக்கு தான் வாங்கொண்டு இருக்கிறது என்று நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள், நாம் சொல்லக்கூடிய நபர்களிடத்திலே இது போன்ற நிலைகளை நாம் அவர்களுக்கு உணர்த்தும் போது இல்லாத ஒன்றை, நம்முடைய கணவனிடத்தில் இல்லாத ஒன்றை நாம் சொல்லி காட்டுகிறோம். இது அவர்களுடைய அந்த நிலைக்கு வருது. இதே போல ஒரு கணவன் அவர் என்ன செய்கிறார், ஏதோ தன்னுடைய மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை, உடல்நிலை சரியில்லாத போது அந்த நேரத்தில் சாப்பாடோ இல்லை வேற ஏதாவது கேட்கும் பொழுது அவர்கள் கொடுக்க முடியாத சூழ்நிலை, நீங்களே எடுத்து போட்டுக்கங்களேன், நீங்களே ஏதாவது செய்து கொள்ளுங்களேன், இது போன்ற விஷயங்களை சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சண்டை ஏற்பட்டு இவங்க கிட்ட எப்ப பார்த்தாலும் நான் சாப்பாட்டுக்காக நிற்க வேண்டியதா இருக்குது, எப்பயும் இவங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி இப்படித்தான் உணவுகளை வாங்க வேண்டியது இருக்கிறது, ராப்பகலாக 3 வேளையும் இதே நிலைதான் தொடர்கிறது என்று இப்படி பல்வேறு நபர்கள்ட்ட, பெண் வீட்டார்கிட்டையோ மனைவி வீட்டார்கிட்டையோ இல்லை வேற யார்கிட்டையோ சொல்லி இப்படி கணவன்மார்கள் சில நபர்கள் செய்யக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இதுவும் ஒரு இன்னைக்கா ஒரு நாள் செய்யக்கூடிய விஷயத்தை எல்லா நாளும் செய்யக்கூடியது போல ஒரு காட்சியை, ஒரு தோற்றுவிப்பை உண்டாக்கி மக்களுக்கு மத்தியில இப்படி தன்னுடைய மனைவியை பற்றி அவதூறு பரப்பக்கூடிய விஷயம் இப்படி ஏராளமானது இருக்குது. வீட்டுக்குள்ள போனா வீட்டுக்கு வெளியே அதை விட மோசமாக இருக்குது. வீட்டுக்கு வெளியே பாருங்க, தெருச்சண்டை வந்துருச்சு, ஒரு குழா சண்டை வந்துருச்சு, ஏதாவது ஒரு குப்பை அங்கிட்டு போயிருச்சுன்னு சண்டை வந்துருச்சுன்னு சொன்னா அந்த நேரத்துல இவர்கள் அவர்களை வசைப்பாடுவது, அவர்கள் அவர்களை வசைப்பாடுவது, பக்கத்து வீட்டுக்காரங்களை இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வசைப்பாடுறது, போகும்பொழுது முதல்ல ஆரம்பத்துல வா போ நீ போன ஒருமையில ஓடும், கொஞ்ச நேரம் தாண்டும் பொழுது இவர்கள் அவர்களுடைய தாயை அவர்கள் வீட்டுள்ளவர்களை விபச்சார் என்று சொல்றது, அங்கு உள்ளவர்கள் இங்கே சொல்றது, ஆண்களும் இப்படித்தான் இருக்கிறார்கள், பெண்களும் இப்படிதான் இருக்கிறாங்க, வார்த்தையை வெளியில சொல்ல முடியாது, இலைமறைக்காயத்தான் புரிய வைக்க முடியும். இப்ப இப்படியான வார்த்தைகளை ஆண்களும் பெண்களும் பயன்படுத்தி ஒரு நல்ல கற்புள்ள கற்பொழுக்கம் உள்ள பெண்ணாக இருந்து தன்னுடைய பிள்ளையை வளர்த்த தாயை இன்னொரு வீட்டுக்காரர் விபச்சாரி என்று திட்டுகிறார், விபச்சாரியுடைய மகள் என்று திட்டுகிறார், இவர் அவரை திட்டுகிறார். இப்படி
செய்யாத ஒன்றை செய்ததாக கற்பொழுக்கம் உள்ள பெண்ணை விபச்சாரி என்று கேவலப்படுத்தக்கூடிய விஷயத்தை வீதிகளிலே இடக்கூடிய சண்டைகளில் இப்படி அவதூறுகளை பரப்பி கொண்டு இருக்கிறாங்க. இப்படி ஏராளமான இடங்கள்ல இன்னைக்கு மீடியாவுடைய நிலையை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, பாம்பன் பாலத்தை திறக்க வந்த பொழுது பக்கத்தில் உள்ள பள்ளிவாசல் மினராவில் என்ன பண்றாங்க, ஒரு துணியை கட்டுறாங்க. அப்போது செய்திகள்ல மீடியாக்கள்ல பரப்பப்படுகிறது, பிரதமர் வருவதால் பாம்பன் பாலத்தை திறப்பதால் இந்த மினரா என்பது மூடப்பட்டிருக்குது. அப்படிதான் என்ன பண்றாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு என்ன பண்றாங்க, செய்திகள் பரப்புறாங்க. இப்படி பரப்பும் பொழுது இது எல்லா இடங்களிலும் பரவுது, இதை பற்றி பேசப்படுகிறது. ஆனால் விசாரிக்கும் பொழுது சொல்லி காட்டுகிறார்கள், மினராவில் வேலை இருக்குது. அங்குள்ள பொறுப்பாளர் சொல்லி காட்டார், முத்தவள்ளி சொல்றாரு, மினராவில் கொஞ்சம் சேதமடைந்திருக்கு, அதனுடைய பழுவை நீக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் மூடியிருக்கோம், வேற எதுக்காகவும் கிடையாது. இன்னும் அதிகமாக மக்களுக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்படுத்த இந்த சீசன் விளையக்கூடிய பழம் தர்பூசணி கலரை சேர்த்துட்டாங்க, டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சு பாருங்க, செக்கச்சவேன்னு வரும், அப்ப இது ஆபத்து, விஷம் என்று சொல்லி இப்படிதான் மக்களுக்கு மத்தியிலே தர்பூசணியை விற்கிறார்னு மக்கள் விற்கிறார்கள் என்று சதீஷ்குமார் என்ற உணவு பாதுகாப்புத்துறையில் உள்ள நபர் இவர் என்ன பண்றாரு, இப்படி ஒரு பதிவை மக்களுக்கு மத்தியிலே வெளியிடுறார், வீடியோவாகவும் வெளியிடுறார். இதனால் விவசாயிகளுக்கெல்லாம் நஷ்டம் ஏற்பட்டு இல்லாத தர்பூசணி அப்படி ஒரு பிரச்சனை இல்லாமல் நார்மலாக துறைத்தால் அப்படிதான் கடன் வரும். அப்ப இவர் இப்படி சொன்னவுடன் என்ன ஆயிருச்சு, எல்லா விவசாயிகளும் ரோட்டில் இறங்கி எங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு 50,000 ரூபாய் வேணும், நாங்கள் நஷ்டம் அடைஞ்சிட்டோம், கஷ்டப்பட்டு தர்பூசணி நாங்கள் விளைய வச்சா சீசனுக்கு கொண்டு வந்து மக்கள் மத்தியில் 1 கிலோ 10 ரூபா 12 ரூபா நாங்கள் விற்றா நாங்கள் கலர் பொடியை பூசுகிறோம் என்று இப்படி சொல்றாரு, எங்களுக்கு ஏக்கருக்கு 50,000 வேணும், எங்களுக்கு நஷ்டமாயிருச்சு என்று கலெக்டர் ஆபீஸ்ல போய் நிற்கிறாங்க. இது அவதூறு என்று நிரூபிக்கப்பட்டதால் சதீஷ்குமார் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பாதுகாப்பு துறையில் உள்ள நபரை வேறு இடத்திற்கு பணி மாற்றம் செய்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு இடங்களில் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய பேச்சு வழக்குகள்ல இந்த அவதூறு என்பது இலகுவான முறையில் ஊடுருவக்கூடியதாக இருக்குது. இப்படிப்பட்ட அவதூறை நாம நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தவிர்த்து கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கணும். ஏன்னு சொன்னா இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது, இதனால் இந்த உலகத்தில் உள்ள சில விஷயங்களும் இருக்குது. உலகத்தில் என்ன இன்னைக்கு எதற்காக அவதூறு பேசப்படுது, எதற்காக மக்களுக்கு மத்தியில அவதூறு சொல்றாங்க, என்ன காரணம்? ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதியை பார்த்து, ஒரு மீடியா இன்னொரு சமூகத்தை பார்த்து, இன்னும் ஒரு தந்தை இன்னொரு நபரை பார்த்து, இப்படி ஒவ்வொரு நபர்களும் எதற்காக இந்த அவதூறு சொல்லப்படுது, காரணம் என்ன, என்ன நோக்கம்? ஏன் என்று சொன்னால், ஒரு நபர் இன்னொரு நபரை பார்த்து அவதூறு சொன்னால் அப்போது நிகழக்கூடிய விஷயம் என்ன, இதனால் புகழோடு அதிகமாக பெரிய அந்தஸ்தில் உள்ள நபருடைய நிலை என்பது மாறும். நல்ல பெரிய மனுஷன், நல்ல செல்வாக்குள்ளவர், ஒரு சொன்னா ஊரே கேட்கும் இருக்கக்கூடிய ஒரு நபரை பார்த்து இப்போது அவதூறு கிளப்பினால் என்ன ஆகும்? மானம் மரியாதை எல்லாம் போயிடும். இதுக்காக செய்வாங்க. எனக்கு அவரை பிடிக்கல, அவரை பார்த்தால் வெறுப்பாக இருக்கிறது, அவர் மேல கோபமாக இருக்கிறோம், அவர் எனக்கு எதிரி, இது போன்ற நிலைகள்ல பகைமை, வெறுப்பு, எதிரித்தன்மை இது எல்லாம் காரணமாக இருப்பதால் இன்னைக்கு அதிகமாக சண்டைகளாலும் சச்சரவுகளாலும் இது போன்ற நிலைகளாலும் இந்த அவதூறு பரப்பப்பட்டு கொண்டு வருது. உதாரணத்திற்கு பாருங்களேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். ரசூலுல்லாஹ் கிட்ட யூதர்களுடைய கூட்டம் ஒன்று வருது. வரும் பொழுது அந்த நேரத்தில் சுருக்கமான செய்தியா சொல்லுவோம், அந்த நேரத்தில் யூதர்கள்லேருந்து ஒரு நபர், யாரு? அப்துல்லா இப்னு சலாம் என்று சொல்லக்கூடிய நபர். இவங்க என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட போய் சில கேள்விகளை கேட்கிறாங்க. என்னென்ன கேள்விகள் கேட்கிறாங்க? மறுமை நாளுடைய அடையாளங்கள் என்ன, மறுமை நாள் வரப்போதுன்னா அதற்கு உண்டான அடையாளங்கள் என்ன, சூனத்திலே கொடுக்கப்படக்கூடிய முதலாவது உணவு என்ன,
அதே போல ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் தாயின் சாயலையோ தாய் மாமன் சாயலோ இப்படி போன்ற இது போன்ற சாயல்களில் பிறக்குது. அவர்களைப் போலவே உருவ அமைப்போடு இருக்குது. இதற்கான காரணம் என்ன? உண்மையான இறை தூதருக்கு மட்டுமே இதற்குடைய விடை என்பது தெரியும் என்று அப்துல்லா இப்னு சலாம் என்று சொல்லக்கூடிய யூதர் அப்பொழுது ரசூல்லா கிட்ட கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இப்பொழுதுதான் எனக்கு ஜிப்ரீல் இதனுடைய பதிலை எனக்கு சொல்லிவிட்டு போனாரு என்று சொல்றாங்க. சொன்ன உடனே இதற்கெல்லாம் பதில் சொல்லி முடித்து விட்டு அவங்க சொல்றாங்க, அப்துல்லா இப்னு சலாம் சொல்றாங்க, இப்போது நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் என்னுடைய சமூகம் என்னை பற்றி இழிவாக பேசுகிறோம் என்று சொல்லும் பொழுது யூத கூட்டம் ரசூல்லாவை நோக்கி வர்றாங்க. இவர் ரசூல்லாக்கு பின்னாடி உள்ள வீட்டில் ஒளித்துக் கொள்கிறார். அப்போ ரசூல்லா அந்த மக்களை பார்த்து கேட்கிறாங்க, ஐயோ ரஜுலின் ஃபீக்கும் அப்துல்லா இப்னு சலாம், உங்கள இந்த அப்துல்லா இப்னு சலாம் ஒரு ஆள் இருக்காப்புல, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட மனிதர் அப்படி இல்லைன்றாங்க. ரசூல்லா அந்த யூதர்களை பார்த்து கேட்கிறாங்க. அப்படி கேட்ட உடனே அப்போது சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, ஆலமுனா எங்களில் மிகவும் நன்கு அறிந்த ஒரு நபர், எங்களை விட எல்லாமே நல்லா தெரிஞ்ச நபர், ஒவ்வொரு ஆலமினாம் இன்னும் எங்களுடைய நன்கு எங்களை யார் யாருக்கெல்லாம் எல்லா விஷயம் நல்லா தெரியுமோ அவருக்கு அவரை விட இன்னும் சிறந்தவர் என்று சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்க, அஹியருனா எங்களில் இன்னும் அவர் மிகவும் சிறந்த நபரா இருக்கிறாரு, வபுனு அஹியரினா எங்களில் சிறந்து விளங்கக்கூடியவருடைய மகனாகவும் அவர் இருக்கிறார் என்று இப்படி என்னன்றாங்க, மக்கள் அவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்துல்லா இப்னு சலாமை. அப்ப அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் அவங்கள பார்த்து கேட்கிறாங்க, அஃப ரைத்தும் இன் அஸ்லம அப்துல்லா இப்னு சலாம், சரி இப்போ அப்துல்லா இப்னு சலாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் அந்த யூதர்கள் சொல்றாங்க, அஹாத உல்லாஹு மின் தாலிக, அல்லாஹ் கிட்ட அதிலிருந்து அவருடைய மாறுதலிருந்து இஸ்லாத்தை அதை ஏற்றுக்கொள்வது நாங்கள் அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தருவோம். இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வுக்குரியது. ஆனா யூதர்கள் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் கிட்ட இந்த மார்க்கத்துக்கு வர்றதை விட்டு நாங்க நோன்றோம், அவருக்காக பாதுகாவல் தேடுறோம் என்று சொல்றாங்க. சொன்னோடனே ஒளிந்திருந்த அப்துல்லா இப்னு சலாம் அவர்கள் முன்னாடி வர்றாங்க, ரசூலுல்லாஹ் முன்னாடி வர்றாங்க. வந்தவர்கள் சொல்கிறார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. என்னன்றாங்க, அவர்கள் கலிமாவை சொல்லுகிறார்கள், அல்லாஹ் தவிர எந்த கடவுளும் இல்லை, முஹம்மது நபி அவர் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய தூதர் என்று என்னன்றாங்க சொல்லி காட்டுகிறார்கள். இப்படி சொன்னவுடன் அப்பொழுது இந்த யூத கூட்டம் சொல்லுது, வஷர்ருனா எங்களிலேயே மிகவும் தீயவர், வபுனு ஷர்ரினா இன்னும் எங்களில் தீயவருடைய மகன் இவர் என்று என்னன்றாங்க இப்போது சொல்லி காட்டுறாங்க. சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாங்க, அவங்க இன்னும் அவர்கள் அவருடைய விஷயத்தில் இன்னும் அதிகமாக அவதூறுகளை பரப்ப ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு நபர் யூதராக இருக்கும் பொழுது சிறந்தவர், நன்கு அறிந்தவர், நன்கு அறிந்தவருடைய மகன் என்று போட்டப்பட்டு புகழப்பட்டு இருந்த நபர், அவர்களுக்கு பிடிக்காத மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றவுடைய வெளிப்பாடாக எங்களுடைய கெட்டவர், எங்களுடைய கெட்டவருடைய மகன் அவர் என்று இவர்கள் இப்படி மாறியவருடைய நோக்கம் என்ன? அவர்களுக்கு ஏற்பட்ட வெறுப்பு. எப்படி ஏத்துக்கலாம் இஸ்லாத்தை, எப்படி அதை பின்பற்றலாம், எங்களுக்கு பிடிக்காத பின்பற்றலாமா, அப்ப நாங்கள் இப்படி அவதூறை பரப்புவோம் என்று அப்துல்லா இப்னு சலாம் அவருடைய விஷயத்துல இப்படி ஊர் ஃபுல்லா அவதூறுகளை பரப்ப ஆரம்பித்து விட்டார்கள் இந்த யூத கூட்டம். இப்ப இப்படி பிடிக்கவில்லை என்று சொன்னால் மக்களுக்கு மத்தியிலே அதிகமாக பரவக்கூடியது இந்த அவதூறு. நல்லா புரிஞ்சுக்கணும், எனக்கு இவரை பிடிக்கல, அவரை பிடிக்கல, இந்த பேர் வச்சிட பிடிக்கல, அந்த பேர் வச்சிட பிடிக்கல, இந்த தொழில் செய்யக்கூடிய பிடிக்கல, அந்த தொழில் பிடிக்கல, பக்கத்து வீட்டுக்கார பிடிக்கல, ஏத்து வீட்டுக்கார பிடிக்கல, தெருவில் இருக்கிற யாரையும் பிடிக்கல என்ற சூழ்நிலை நாம் இருந்தால் அப்படிதான் நம்ம இருக்கிறோம் என்று சொன்னால்
உறவினர்கள் யாரையும் பிடிக்கவில்லை என்று நாம் இருக்கிறோம் சொன்னா அவர்களை பற்றி பேசக்கூடிய தருணத்தில் நாம் எதை பேசுகிறோம்? பிடிச்சதை பேசுறோமா? நல்லதை பேசுறோமா? நாணயமாக பேசுகிறோமா? அல்லது வெறுப்பை, அருவருப்பை, அவதூறை பேசுகிறோமா என்பதை பார்த்து பேசக்கூடியவர்களாக இருக்கணும். நமக்கு பிடிச்ச விஷயம் நம்ம அவதூறு பேச மாட்டோம், பிடிக்காத விஷயங்கள் அதிகமாக பேசுவோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் எதை பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், யாரை பற்றி பேசுகிறோம், பேசக்கூடிய நபருடைய நிலை, நம்மளுடைய மனதில் நம்முடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நம்மை நாமே பேசும் பொழுது உரசி பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறோம். இன்னொன்னு, பேசும்போது என்ன நடக்கும்? பேசுறதுனால என்ன நமக்கு கிடைக்கும்? ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம் நாம ஒரு ஆளை பத்தி அவதூறு பேசுறோம்னா, இல்லாத ஒன்றை பேசுறோம்னா, கட்டுக்கதையோ இல்லாத ஒன்றையோ எதையாவது ஒன்றை அவற்றை இல்லாத ஒன்றை நம்ம பேசுறோம்னு சொன்னா கேட்க கேட்க நல்லா இருக்கும். உண்மையை கேட்கும் பொழுதுதான், உண்மையான விஷயங்களை கேட்கும் பொழுதுதான் பல நபருக்கு ஆத்திரங்கள் ஏற்படும், குற்றம் நினைஞ்சு குறுகுறுக்கும் சொல்லுவாங்களே, இது போன்ற நிலை ஏற்படும். ஆனால் இல்லாத ஒன்றை ஒரு நபர் பேசும் பொழுது அதை நாம் கேட்கும் பொழுது அப்படியே கேட்கும்போது ராகத்தா இருக்கும். எப்படிப்பட்ட விஷயம், எப்படியெல்லாம் இருக்குது, இப்படியெல்லாம் தோணும். அப்போ இந்த நிலை இருக்கல, இது மட்டும்தான் அவருக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம், வேற எதுவுமே கிடையாது. இதனால என்ன ஒரு 10 கோடி நன்மை எழுத போறானா? இதனால சொர்க்கத்தை கொடுக்க போறானா? நரகத்தை விட்டு நீக்க போறானா? நபிமாரோட சேர்க்க போறானா? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்க போறானா? இதற்கான தீமைகள் என்பது ஏராளம். இதற்கான தீமைகள், அதில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் எல்லாமே ஏராளம். இப்படிப்பட்ட நிலையில் ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்திற்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இழக்கக்கூடிய நபர்களாக நாம் ஆயிடக்கூடாது. ஒரு ஆளை பத்தி பிடிக்கல, நம்மளுக்கு தெரியும் அப்துல்லா என்ற ஒரு நபர், இவருக்கு முகமது என்ற நபரை பிடிக்காதுன்னா, அப்துல்லாவுக்கு முகமது பிடிக்காதுன்னா, இப்ராஹிம் என்ற நபர் அப்துல்லாட்ட போய் முகமது பத்தி என்ன பண்றாரு, ஒன்ன சொல்றாரு. அவன் தொழுக வர மாட்டான், அவன் தர்மமே செய்ய மாட்டான், எப்ப பார்த்தாலும் வாயில வார்த்தை வந்தாலும் கெட்ட வார்த்தைகள், நாராசமான வார்த்தை தான் வரும் இப்படின்னு அப்துல்லா கிட்ட இப்ராஹிம் என்ன பண்றாரு, முகமதை பற்றி விஷயங்களை சொல்லிட்டு இருக்காருன்னா, பரவாயில்லையே, நம்ம எதிரியை பார்த்து பக்கத்துல உள்ளவங்க கூட என்ன பண்றான், நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான், நல்லா சொல்றானே என்று நம்ம காது கொடுத்து கேட்கக்கூடாது. நாம் என்ன பண்ணணும், அந்த நேரத்தில் ஒண்ணு அந்த இடத்தை விட்டு நகரணும். அல்ல, அதுதான் பொதுவான ஒரு விதியை சொல்றான். ஒலாத்த ஆவணும் அல்லது இஸ்மி ஒருவான், நீங்கள் ஒருவருக்கொருவர் பாவம் செய்வதிலும் வரம்பு மீறுவதிலும் உதவி செய்து கொள்ளாதீர்கள். இப்படி என்ன கூடாது, பாவம் செய்யக்கூடிய விஷயம் அவதூறு, வரம்பு மீறக்கூடிய விஷயம் அவதூறு, இது போன்ற விஷயங்களில் ஒருவருக்கொருவர் இப்படி பேசி கூடாது. இந்த விஷயங்களில் நாம் ஒருவருக்கொரு உதவி செய்யக்கூடாது. இவரை பத்தி அவர்கிட்ட அவதூறு சொல்றது, அவரை பத்தி அவர்கிட்ட அவதூறு சொல்றது, இது போன்ற நிலைகளில் நாம் ஈடுபடக்கூடிய நபர்களாக எந்த ஒரு தருணத்திலும் இருந்தே இருக்கக்கூடாது, விலகிக்கணும். இன்னொன்று என்ன, அப்படி சொல்லும் பொழுது, அவதூறை சொல்லும் பொழுது, அவன் எதிரியா இருக்கட்டும், வெறுப்பிற்குரியவனா இருக்கட்டும், நேற்று தான் சண்டை போட்டு போனவனா இருக்கட்டும், யாரை பற்றி ஒரு விஷயம் சொல்லப்பட்டாலும் உனக்கு எப்படி தெரியும், யார்கிட்ட கேட்ட, யாரு சொன்னா, கண்ணுக்கு நேரம் நீ பார்த்தியா, இப்பயே நீங்க சொல்லிக்கிட்டு இருக்க என்று நாம் என்ன பண்ணணும், அந்த நேரத்தில் அதை எதிர்க்கும் வண்ணமாக கேள்விகளை நாம் கேட்கணும். சபையோடு சேர்ந்து நாம் அமர்ந்து கொண்டு அதற்கு தலையாட்டுவதற்காக ஆம் என்று சொல்வதாக நிலை இருந்தோம் என்று சொன்னால் நாமும் அந்த பாவத்தில் சேரக்கூடிய மனிதர்களாக ஆகும். இந்த போன்ற நிலைகள் நாம் இருக்கக்கூடாது. இதிலிருந்து நாம் விலகிக் கொள்ளணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான இடங்களில் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வலவுலா இது சமயத்தமும், நீங்கள் அதை பற்றி செவியேற்கும் பொழுது குல்தும் மா யகூனு லனா அன்னத கல்லம பிஹாதா, அந்த நேரத்துல நீங்க ஒன்னு செவியுறீங்க, உங்களுக்கு ஒன்று சொல்லப்படுது, அதை நீங்க கேட்கிறீங்க. அப்படி கேட்கும் பொழுது இந்த கேட்கக்கூடியது இருக்குதுல, இது நமக்கு தகுதியாகாது,
இதை நாம பேசக்கூடாது என்று நீங்கள் சொல்லி இருக்க கூடாதா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், ஹாதா புஹ்தானுன் அதீம், இதுதான மிக பெரும் அவதூறு. ஒன்று நம்ம பேசப்படுது, அந்த விஷயம் நமக்கு மத்தியில ஊடுருவி கொண்டிருக்கும் பொழுது, நீ பேசுறது தப்பு, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கணும்னா எச்சரிக்கை செஞ்சிருக்கணும் என்று இறைவன் சொல்லி காட்டுறான் என்று சொன்னால், இப்படிப்பட்ட விஷயத்தை விட்டும் நாம் என்ன பண்ணணும், நகர்ந்து போகணும். இல்லை என்றால் எச்சரிக்கை செய்து அவர்களை அந்த இடத்தை விடுத்து அப்புறப்படுத்தணும், கேள்விகளை கேட்கணும். இல்லை என்று சொன்னால் எல்லா நபர்களுக்கு என்ன ஆகும், நான் ஒரு அவதூறை பரப்புறேன், நல்லா காப்பாற்றணும், நான் ஒரு அவதூறை பரப்புறேன், பரப்பும் போது எல்லா நபர்களும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, அதற்கு தலையசைக்கும் பொழுது, அதை மக்களுக்கு மத்தியில் பரப்பும் பொழுது என்னுடைய ஒட்டுமொத்த நிலை என்ன ஆகும் தெரியுமா? இதனால் நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ததுரவுன மல் முஃப்லிஸ், திவாலாகி போனவன்னா என்ன தெரியுமா என்று சஹாபாக்களை பற்றி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்போது சஹாபாக்கள் சொல்றாங்க, அல் முஃப்லிசு, திவாலாகி போனவன் என்று சொன்னால் ஃபீனா, இங்கல்ல ஒருத்தன் திவாலாகி போனவன் என்று சொன்னால் மன்லா திருகமலகு வலாமதா, யாருக்கிட்ட எந்த ஒரு திருகமும் செல்வமும் இல்லையோ பொருட்களும் இல்லையோ அவன் தான் யார சொல்லலாம், அவன் திவாலாகி போனவன் என்று சொல்லும் பொழுது அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல் முஃப்லிஸ மினல் உம்மத்தி, நல்லா கவனிங்க, இன்னல் முஃப்லிஸ மினல் உம்மத்தி, என்னுடைய சமுதாயத்தில் திவாலாகி போனவன் தெரியுமா? மற்ற சமுதாயத்தில் மற்ற நபர்களை விடுங்க, ஏன் சமுதாயத்தில் வாழக்கூடிய மக்களில் திவாலாகி போனவன்னா யாரும் தெரியுமா? யஅதி யௌமல் கியாமத்தி, கியாமத் நாள்ல வருவான், பி ஸலாத்தின், தொழுகை கொண்டு வருவான், வஸ்ஸியாமின், நோன்பை கொண்டு வருவான், வஸ்ஸகாத்தின், ஜகாத்தை கொண்டு நாளை மறுமை நாளில் வருவான். இவன் இந்த உலகத்தில் என்ன செய்தான் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கது சதமானாதா, இவன் ஒரு நபரை ஏசி இருப்பான். இன்னும் சொல்றாங்க, ஒரு கதஃபாதா, இன்னும் இவன் ஒரு நபரை பற்றி அவதூறு சொல்லியிருப்பான். ஏராளமான விஷயம் சொல்றாங்க, இது ஒரு சுருக்கம். அவதூறு சொல்லியிருப்பான், அணிநிலைச்சிருப்பான், இது போன்ற நிலைகள்ல ஒருத்தன் வருவான். இப்படி அவதூறு சொன்னவனாக நாளை மறுமை நாளில் வரக்கூடியவன் எப்படிப்பட்டவன்? தொழுகையினுடைய நன்மையை கொண்டு வருவான், நோன்பினுடைய நன்மைகளை கொண்டு வருவான், ஜகாத்தினுடைய நன்மைகளை கொண்டு வருவான். இப்படிப்பட்ட நபர் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்திலே ஒட்டுமொத்த மக்களிடத்திலே நிற்கும் பொழுது, அந்த நேரத்தில் இவன் யாரை பற்றி எல்லாம் அவதூறு சொன்னானோ எல்லா நபர்களையும் அல்லாஹ் நிப்பாட்டி வைப்பான், இவனையும் நிப்பாட்டி வைப்பான். இப்படி நிப்பாட்டி வைத்து அந்த நேரத்தில் உனக்கு அவதூறு சொன்னானா, உனக்கு சொன்னானா, உனக்கு சொன்னானா, உனக்கு சொன்னானா, எல்லா நபர்களையும் நிறுத்தி வைத்து இந்த நேரத்தில் இவரிடமிருந்து தொழுதாரே தொழுகையுடைய நன்மைகளை கொடுப்பான், நோன்பு நோற்றாரே நோன்பினுடைய நன்மைகளை கொடுப்பான், ஜக்காத்து கொடுத்தாரே ஜக்காத்துடைய நன்மைகளை கொடுப்பான். இப்படி தர்மம் செய்து ஏழைகளுக்கு உணவளித்தது, எல்லா விதமான நன்மைகள் செய்த எல்லா நன்மைகளும் இந்த நபரிடத்திலிருந்து வாங்கி யாரெல்லாம் அவதூறு சுமத்தப்பட்டார்களோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு வழங்கப்படும். கடைசியில் இந்த நபர் அவ்வளவு நன்மைகளை கொண்டு வந்தவர் எதுவுமே இல்லாமல் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில், அவதூறு சுமத்தப்பட்ட நபர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செட்டில்மெண்ட் முடியல, கூலி கொடுக்கப்படல, இன்னும் ஆட்கள் இருக்கிறாங்க, இப்ப நன்மை இல்லையா, உங்களிடத்திலிருந்து பாவங்களை கொடுங்க என்று அவரிடம் இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் இவருக்கு கொடுக்கப்பட்டு நரகத்தில் தள்ளிவிடப்படுவார். இந்த தொழுகையாளி, நோன்பாளி, ஜக்காத்து கொடுத்தவர் நரகத்தில் தள்ளப்படுவார். யாரவர்? முஸ்லிக்கினாம், காஃபிராம், யூதனாம், கிறிஸ்தவனாம், கடவுளே இல்லை என்று சொன்னவனாம், எல்லா விதமான நன்மைகளையும் செய்தவன், தொழுகைக்காக நேரம் ஒதுக்கி தொழுதவன், நோன்பை ரமலான் மாதத்தில் பூர்த்தி செய்தவன், தான் சம்பாதித்த சொத்துக்களில் ஜக்காத்து கொடுத்தவன். இப்படிப்பட்ட நபர் பேசின 2 நிமிஷம் இல்ல 1 நிமிஷம் ஒரு நபரிடத்தில் இல்லாத ஒன்றை சொன்னதன் காரணமாக நாளை மறுமை நாளில் இப்படி
எதுவுமே இல்லாமல் நஷ்டவாளியாக நிற்கிறான் என்று சொன்னால் இப்படிப்பட்ட நிலை நமக்கு தேவையாம்? இப்படி நாம் மாறணுமா? நம்மகிட்ட 1 கோடி இருக்குங்க. இருக்கக்கூடிய 1 கோடி செலவழிச்சா சந்தோஷம் நமக்கு வரும். இருக்கக்கூட 1 கோடி திடீர்னு எரிஞ்சு போச்சு, என்ன பண்ணுவோம்? ராப்பகலாக பல மாதங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த காசு எரிஞ்சு போச்சு, எவ்வளவு மன வருத்தம் வரும்? இதே போல 40 வருடம் 50 வருடம் நாம் சேர்த்து வைத்த நல்லவர்களுடைய கூலிகள் நாம் செய்த சிறு விஷயங்களுக்காக, தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்தில் நம்மிடமிருந்து பறிக்கப்பட்டு மற்றவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு உருவாகணுமா? இப்படிப்பட்ட நிலைக்கு நாம் தள்ளப்படணுமா? நோன்பது முக்கியம் இல்ல, தொழுவது முக்கியம் இல்ல, ஜகாத்து கொடுப்பது முக்கியம் இல்ல, அடுத்தவனுக்கு நாம் என்ன தீங்கு செய்கிறோம், அடுத்தவனை பற்றி இல்லாத பொல்லாத எதை நாம் பேசுகிறோம், அடுத்தவனுக்கு எப்படியெல்லாம் நாம் அநீதி இழைக்கிறோம் என்பதை போன்ற விஷயங்கள்ல நாம் நம்மை தவிர்த்து கொள்ளணும். ஒண்ணு. 2வது என்ன? சரி, அவதூறு சொல்லி இருந்தோம், அநீதி இழைச்சிட்டோம், திட்டி இருந்தோம், எல்லாம் மனிதர்கள் தானே, இப்படி நாம் செய்திருந்தோம் என்று சொன்னால் நாம் அவர்கள்ட்ட முதல்ல போய் மன்னிப்பு கேளுங்க. இந்த மாதிரி உங்களை பத்தி தெரியாம சொல்லிட்டாங்க, நான் சொல்லிட்டேன். எதிரியா இருக்கட்டும், வெறுப்புக்குரியவனா இருக்கட்டும், நேத்து சண்டை போட்டவனா கூட இருக்கட்டும், இல்லாத ஒன்றை அவனை பற்றி சொல்லிட்டோமா, நம்முடைய அமல்களை பாதுகாக்க அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. இந்த மாதிரி பேசிட்டு அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுக்கோங்க, இந்த மாதிரி அங்க சொல்லிட்டு அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுக்கோங்க, உங்க பொருளை அன்னைக்கு உங்களுக்கு தெரியாம அபகரிச்சு அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுக்கோங்க, அது போல இதை பகரமாக வச்சுக்கோங்க, திட்டிட்டு என்னை மன்னிச்சுக்க என்று அவனிடத்திலே மன்னிப்பு கேட்டு நாளை மறுமை நாளில் கொண்டு செல்லக்கூடிய ஒட்டுமொத்த நல்லமல்களையும் நல்ல முறையில் பாதுகாத்து நல்லடியார்களாக நாளை மறுமை நாளில் சோனத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கில் வருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.